ராயர் பூஜ்யராக இருக்கார். எதற்காக அப்படின்னால் அவர் கல்பவருஷமாக காமதேனுவாக நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதுனால பூஜ்யான்னு நிறுத்திட்டு இருக்கோம். ஆனால் அவர் எதற்காக பூஜ்யராக இருக்கார் அப்படின்னால் சத்திய தர்ம ரதாயச்ச, சத்தியத்தையும் தர்மத்தையும் விசேஷமாக ஸ்ரீ மத்வமத வர்தனஹான்னு அப்பண்ணாச்சாரியார் சொல்றார். விஜயீந்திர கராப்ஜோச்ச சுதீந்திர வரபுத்திரகான்னு அவர் வந்த அந்த உதித்த அந்த மதம் மத்வமதவே மதவு சகலஸ்ருதி சம்மதவு மத்வராயர தியான அமிர்தாபானான்னு விஜயதாசர் கொண்டாடுறார். அப்பேற்பட்ட அந்த மத்வாச்சாரியாருடைய பரம்பரையிலே விஜயீந்திரருடைய பரமசிஷ்யராக சுதீந்திர தீர்த்தருடைய கரகமல சந்நியாச சிஷ்யராக அந்த பரம்பரையிலே வந்ததனாலேயும் ஸ்ரீ மத்வமத வர்தனஹான்னு அப்பண்ணாச்சாரியார் சொல்றார். அந்த மத்வமதத்தினுடைய சாரத்தை கிரந்தங்களாக பிரச்சாரம் செய்வதனாலேயே அவர் பூஜ்யராக இருக்கார். அவருடைய அவதார நோக்கமே ஞான காரியத்திற்கு